ரஜினிகாந்த் என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்றது தான் டீ கடையிலேருந்து ட்விட்டர் வரைக்கும் நேற்றுலேருந்து தமிழ்நாடு முழுக்க அதனாலே பேசப்பட்ட ஒரே விஷயம். சினி ஃபீல்டில் இருக்கவங்க, பொலிட்டீஷியன், அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி முதற்கொண்டு விசாரித்து சீக்கிரமாக வீடு திரும்பணும் அப்படின்னு ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மேலே இப்படி ஒரு மரியாதைன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நேரத்தில் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எந்திரன் படம் ரிலீஸ் ஆன 15 வருஷமா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் உடம்புல பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நடிக்கிறாரு. இவர் டான்ஸ் ஆடத்துல சில தற்போதைய கலாய்ப்பானுங்க. ஆனால் அவர் வயிற்றுல நம்ம உயிரோடு இருப்போமான்றதே டவுட் தான். வெள்ளையாக இருந்தால் தான்டா சினிமாவில் சாதிக்க முடியுன்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடச்சி கருப்பாக இருந்தாலும் சாதிக்கலான்டான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே தலைவர் தான். 73 வயசில் ஒருத்தர் அப்போ இருந்து அதே மாதிரி எப்பயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னா இன்றைக்கி இது பல பேரை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு இருந்தாலும் கூலி படத்துக்கு எழுந்து வந்து கெத்தாக நடிச்சு அடுத்த வருஷம் அது ரிலீஸ் ஆக தான் போது பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி வேறு வேட்டிகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நான் வெறித்தனமாக காத்துட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரஜினி சாரை பிடிக்கலாம், கெட் வெல் சூன் தலைவரேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.